ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கற்றவை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாங்க. ஆல்ரெடி நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய கண்டினியூஸ் தான் இது. அதில் நம்ம கேன்வாஸில் எப்படி கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போது அயன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்கும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நாட்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் மேலே வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சென்டரில் அதை மடக்கி ஒரு நாட்ச் கொடுத்துக்கோங்க மேலே. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு மெயின் ஃபேப்ரிக்னுடைய நல்ல பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே லைனிங் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அதாவது நாட்சஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் உள்ளே குடஞ்சி கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது ரெண்டும் ஒரே சைடு வர மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் விட்டு நாட்சஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸ்டிச்சஸ்க்கு எக்ஸ்ட்ரா, அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு பின்ன எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி அது மேலே ஒரு ஸ்டிச் அமுத்தி இப்படி கை வச்சு அமுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டாலும் சரி, போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கார்னர் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு கார்னர் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கார்னர் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அது கையில் சுற்றி வர ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாருங்கள், பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது சிந்தட்டிக் மெட்டீரியலு, அதனால் பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க, இப்போ தான் ஸ்டிச் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக அந்த வளைவு வர இடத்துல நிறுத்தி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததும் பின்னால் ரிமூவ் பண்ணிவிட்டு சுற்றி வர இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லையாங்க, அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த இடத்துலலாம் நம்ம நாட்சஸ் கொடுத்துருக்குறோமோ அந்த இடத்துலலாம் நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, அந்த உள்வெட்டு ஒரே சைடு இருக்குதா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு டாப் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. லைனிங் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங்கில் கீழே 1 இன்ச் மடிச்சு அடிக்கிறதுக்கு விட்டுருப்போம். அதை ரெண்டு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சு அடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு லைனிங்கையும் எடுத்து ஃபஸ்ட் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கணும். மடித்து அடித்ததுக்கப்புறம் இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கெட்ட பக்கம் இருக்குது இல்லையாங்க, அதில் இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு சுற்றி வர ஸ்டிச் பண்ணோம். ரெண்டுலேயும் சென்டர் நாட்சஸ் கொடுத்துட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நகர்ந்து வராது, ஒரே மாதிரி ஸ்டிச்சஸ் விழுகும் கரெக்டாக. இந்த மாதிரி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு டாப்பில் சுற்றி வர அப்படியே மேலே வச்சு அடித்தா போதும். இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க. சுற்றி வர பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி சுற்றி வர நீட்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் அடித்து முடிச்சுட்டு பின்னால் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சுற்றி வர எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. சைட்ஸ் மட்டும்தான் கட் பண்ணும். கீழே வந்து நம்ம 2 இன்ச் வந்து லைனிங்கோட எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அதை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அதை வந்து நாங்கள் மடித்து அடிச்சுட்டு லைனிங்கோட எக்ஸ்ட்ரா கீழே இருக்கும். அதனால் அதை கட் பண்ணிடாதீங்க. சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் நாட்சஸ் இருக்கும். அந்த நாட்ச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நல்ல பக்கம் எடுத்து திருப்பிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கேன்வாஸ் வச்சு அடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கேன்வாஸ் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். கேன்வாஸை வந்து அந்த மறைச்ச பக்கம் வந்து உள்ளே போயிருக்கணும். நல்ல பக்கம் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நாட்சஸ் கொடுத்துருப்பீங்களா அதுலேருந்து சென்டரில் ஒரு ஸ்டிச்சு கேன்வாஸ் மேலே டச் ஆகாமல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது நகராமல் இருக்கும். அதுக்கு வேண்டி இந்த ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட்டு அந்த கேன்வாஸை ஒட்டி இதே மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வாங்க. கேன்வாஸ் மேலே அடிக்கக்கூடாது, கேன்வாஸை ஒட்டி தான் அடிக்கணும். ஒட்டி இந்த மாதிரி அப்படியே நீட்டாக அந்த வளைவு வர இடத்துலலாம் பொறுமையாக நிறுத்தி இந்த மாதிரி ஸ்டிச் கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கேன்வாஸை ஒட்டின மாதிரி ஸ்டிச் போட்டுவாங்க. கேன்வாஸ் மேலே ஸ்டிச் போடக்கூடாது. ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸை ஒட்டி கட் பண்ணக்கூடாது. 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வளைவுலலாம் குட்டி குட்டியாக நாட்சஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கேன்வாஸ் திருப்பும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக திரும்பி வரும். அதுக்காக தான் நம்ம இந்த நாட்சஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த நாட்சஸ் வந்து நம்ம கொடுக்கணுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கொடுத்ததுக்கப்புறம் கேன்வாஸ் வந்து திருப்பி விடுங்க. உள்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கார்னர் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா அழுத்தமாக வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கார்னர் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா 1/2 இன்ச்சில் மறுபடியும் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் வந்து ஹெம் பண்ணிக்குவேங்க, அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வந்து போடலை. பாருங்கள், கழுத்து எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் ரெண்டையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் ரெண்டையும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டருக்கு வந்து எவ்வளோ விட்டுருக்குறீங்க ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா 1/4 இன்ச் விட்டுருந்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போடணுங்க ஷோல்டர்கிட்ட கண்டிப்பாக. இந்த மாதிரி 2 சைடு போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடு போட்டுட்டு நீங்கள் ஓவர்லாக் போடுறதா இருந்தால் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க ஷோல்டருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஷோல்டரை வந்து அடித்ததுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச் இருக்கும் இல்லையாங்க, அதை வந்து பின்னாடி பக்கமாக இப்படி நகர்த்தி விட்டு அந்த ஷோல்டர் மேலே கார்னர் தையல் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி 2 சைடும் கழுத்து சுற்றி வர இடத்துல ஒரு கார்னர் தையல் அந்த ஷோல்டர் அந்த 1/2 இன்ச்சு பின்னாடி தள்ளி விட்டு இது பாருங்கள், நான் அந்த வீடியோவில் எப்படி போட்டிருக்கேனோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து கை ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. கை வந்து சென்டர் நாட்சும் அந்த ஷோல்டர் சென்டரும் ஜாயிண்ட் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சு பார்த்துட்டு ஒரு சைடு இருந்து ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வாங்க.
இந்த மாதிரி பொறுமையாக அந்த வளைவு வர இடத்துல லைட்டாக லூஸ் கொடுத்து இந்த மாதிரி கை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து 1/2 இன்ச்லேயே வரணும். 1/4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச் கேப்லேயே வரணும். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி அடிச்சுட்டு வாங்க. நாட்சஸ் ரெண்டும் கரெக்டாக வந்து உங்களுக்கு மீட் ஆயிரும். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஷோல்டருக்கு அதே மாதிரி கை ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடத்துல 2 ஸ்டிச் கண்டிப்பாக போடணுங்க. இதே மாதிரியே இன்னொரு சைடு இருக்கிற கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ஓவர்லாக் போடுறதா இருந்தால் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சைடில் வந்து அந்த ஸ்லிட்டு பாயிண்ட் வர இடத்துல வந்து நாட்சஸ் கொடுத்துருப்போம். அந்த 2 நாட்சும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து 3/4 இன்ச்சு தான் விட்டுருப்போம். அந்த 3/4 இன்ச் இடத்துல வந்து நம்ம ஊசி வச்சு ஒரு மார்க் பண்ணியிருப்போம். அந்த மார்க்கிங்கிலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக நம்ம அந்த நீடில் வச்சு பஞ்ச் பண்ணியிருப்போம். அது மேலேயே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வாங்க. கரெக்டாக 2யும் ஒரே மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு வாங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 2 நாட்ச் கொடுத்துருப்போம். அந்த நாட்சுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 நாட்சும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கையினுடைய அளவு வந்து எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 6ங்க எனக்கு. அந்த 6 மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த 6 கிட்ட வர மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச்சு அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங் அந்த ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் ஒரே இடத்துல தான் இது பண்ணோம். அந்த இடத்துல 1/4 இன்ச் கேப் விடக்கூடாது. அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து 1/4 இன்ச்சில் அப்படியே நகர்த்தி ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பேக் சைடில் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நான் வந்து அந்த நீடில் இது கொடுத்துருப்பேங்க. அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து 1/4 இன்ச்சில் பின்னாடி வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. 2 சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டாட் வந்து பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. பேக்கில் 2 டாட் இருக்கும். அந்த 2 டாட்டையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டாட் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு ஸ்லிட்டை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேக் பார்ட் அப்படியே அந்த ஜாயின் பண்ணதை 2யும் தனித்தனியாக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. லைட்டாக லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சுருக்கம் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக 1/4 இன்ச்சில் 2 ஃபோல்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட வந்ததும் ஸ்லிட் பாயிண்டில் இருந்து ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச்சுக்கு மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நீடில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி வேணும்னா மார்க் கூட பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடு இருக்கிறதையும் அதே மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி நீடில் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல ஸ்லிட் பாயிண்ட் கிட்ட அடிக்கிறப்போ கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த சுருக்கும் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருப்போம். அதையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக மடித்து அடிச்சுட்டு வாங்க. பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நீட்டாக ஃபஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக அடிச்சுட்டு வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கிறேன் நான்.
கீழே அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக இன்னொரு சைடு இருக்கிறதையும் இந்த மாதிரி 1/4 இன்ச் டபுள் ஃபோல்ட் பண்ணி இங்கே பாருங்கள், அந்த சைடு எப்படி ஸ்லிட்டு அடிச்சிங்களோ அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி மடித்து நீட்டாக அடிச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் லைட்டாக லூஸ் கொடுத்து அடிங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் மெயின் ஃபேப்ரிக் கீழே வந்து 1/2 இன்ச்சில் மடித்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அப்படியே கார்னர் ஸ்டிச் இருக்கும், அது மேலே இன்னொரு கார்னர் ஸ்டிச் வந்து அப்படியே சுற்றி வர போட்டு வந்துடும். கண்டினியூஸாக போட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி கார்னரில் அமுக்கு தையல் வந்து போட்டுக்கோங்க. சுற்றி வர இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஓவர்லாக் போடுறதா இருந்தால் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சைடு ஸ்லிட் வந்து ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குதுன்னு. நீங்களும் இதே மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுடிதார் நம்ம எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.